அறிவோம் நன்றாக இரு குருவாழ்க குருவே துணை. ஓம் நமோ துர்காயே நமோ நமக. அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முந்தின வீடியோவில் 3 தினத்தில் காளி வசியமாவது எப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் ஹெட்லைன்ஸ் எதுவும் உங்களுக்கு கொடுக்காம போட்டிருந்தேன். எதை பற்றி போடுற அந்த வீடியோவை அப்படின்னு தெரியாததுனால ஹெட்லைன்ஸ் கொடுத்து மறுபடியும் அந்த வீடியோவை நான் போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். கண்டிப்பாக 3 தினத்தில் காளி வசியமாவாள் என்பதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். நான் காளி வசியமாவாள் என்பதை பற்றி சுருக்கமாக தான் சொல்லியிருந்தேன். ஆனால் காளி வசியம் செய்யறதுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னே அதில் சில சிக்கல்லாம் இருக்குது. அந்த சிக்கல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு எத்தனையோ நண்பர்கள் போய் காளி 3 நாட்களில் போய் வசியம் செஞ்சிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் செய்யறது நினைக்கிறத பற்றி தப்பு கிடையாது. ஆனால் அதில் இருக்கிற சில சிக்கலை தெரிஞ்சுக்குங்க. அந்த வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நான் அகசுத்தம் புற சுத்தம் ரெண்டுமே மிக முக்கியமானது. காசு பணம் நீங்கள் செலவு பண்ண வேண்டியதில்லை. லட்சமாக ஆயிரக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியதில்லை. படையல் பூஜைகள் போட வேண்டிய அவசியம் இல்லை. அகசுத்தத்தோடு நீ இருக்கணும். நீ காளி பூஜையில் போய் உக்காந்தனா அம்மா உன்னை பரிசோதிப்பாங்க. உண்மையிலே நீ அகசுத்தத்தோடு தான் இருக்கிறியா இல்லை போலியாக இருக்கிறியான்னு சோதிப்பாங்க. பூஜையில் போய் உக்காருவ, உருவேற்றுவீங்க, ஏற்றிட்டு போய் மறுபடியும் போய் படுப்பீங்க. உங்கள் கனவுல அழகான பெண் ஒன்று வருவா. பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆபாசமாக தான் இருப்பான். சொல்வதுக்கு ஒன்று இல்லை, உண்மை அதுதான். பார்க்கறதுக்கு உங்கள் ஆபாசமாக தான் இருப்பாள். உங்கள் ஆசையை தூண்டுற வகையில் தான் வருவாளே. அப்போ தான் நீ எப்படி இருக்கிறன்னு கண்டுபிடிக்க முடியும். நீ உண்மையான அகசுத்தத்தோடு தான் இருக்கிறியான்னு. உண்மையிலே நீ ஆழ் மனசில் அகசுத்தம் இல்லைன்னா இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? தவறான நடவடிக்கை தவறாக நினச்சிட்டாங்கன்னா, தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணிட்டாங்கன்னா போச்சு. விடிஞ்சால் பைத்தியம்தான். அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. விடிஞ்சா பைத்தியம். அதுவே நீ காலில் விழுந்து வணங்கி, அம்மா தாயே நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு எதுவும் சொல்ல தேவை. காலில் விழுந்து வணங்கிட்டாலே போதும். அடுத்த கணமே அவள் சுயரூபத்தை காட்டிடுவா. காட்டி உன் தலையில் வச்சு கையை வச்சு ஆசீர்வாதம் செய்வாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அன்னையினுடைய அருள், அம்மா உன் உடம்புல முழுசாக இறங்கிட்டான்னு அர்த்தம். அவ்வளோதான். விடிஞ்சு எழுந்ததுக்கப்புறம் நீங்கள் நடந்திருக்கிறது, பேசுகிறது எல்லாமே வேறு மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு நடக்க போகிறது கூட இன்றைக்கே உங்களுக்கு தெரியும். கனவுல காட்டும். யாராவது எதிரி உங்களுக்கு ஏதாவது செய்வினை வைக்க போகிறாங்களா? காட்டி கொடுப்பா. யாராவது உங்களுக்கு நெருங்கினவங்க, ஒரு சொந்தக்காரங்க கூட இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், யாருக்காவது ஏதாவது ஆபத்து வரப்போதா காட்டி கொடுப்பான். உங்களை யாராவது எதிர்க்கணும்னு நினைச்சாலே போதும், அவங்க மண்ணை கவிடுவாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நான் இந்த காளி பூஜையை வசியம் செய்யறதுக்கு முன்னே நிறையா குறி சொல்லி சம்பாதிக்கணும், பணங்காசு சம்பாதிக்கலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு தான் நான் இறங்கினேன் இந்த பூஜை அமாவாசையத்துக்கு. அப்போவே என் குருநாதர் சொன்னார், தம்பி நீ நினைக்கிறது போல் இந்த காளி வசின்றது எளிமையான முறை கிடையாது, சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப கடினம். அதே போல் கடினமாக தான் இருந்தது. அதே போல் அன்னை கனவுல வந்தாங்க. நான் ரோட்டில் நடந்து போகும்போது எந்த பொண்ணையும் நிமிந்து கூட பார்த்ததில்லை. ஏன்னா பயம். ஏன்னா என் குருநாதர் சொல்லியிருக்கிறார், தப்பி தவறி கூட நீ மனசில் அந்த எண்ணத்தை வச்சிருக்காது, தூக்கி எறிஞ்சிரு, சுத்தமானவனா இரு, இல்லைன்னா
இந்த பூஜை செய்யாத சொல்லியிருக்கிறார் என்கிட்ட. அதனால் எந்த பொண்ணையும் பார்க்கறதுக்கு கிடையாது. எந்த பொண்ணு பார்த்தாலும் அவங்க தாயாக தான் தெரிவாங்க எனக்கு. இது அன்னையின் சொரூபம் அப்படின்னு நினச்சி வாழ்ந்தேன் நான். அதே போல் அன்னையும் கனவுல வந்தாங்க, எனக்கு காட்சி தந்தாங்க, அருளாசி கொடுத்தாங்க. இன்னும் பரிபூரணமாக அன்னை என் கூட எப்போவுமே இருக்கிறாங்க. பணம் சம்பாதிக்கணும், கோடி கோடியாக சம்பாதிக்கணும்னு நினச்ச எனக்கு இன்றைக்கி எனக்கு அந்த எண்ணம் குறைஞ்சி போச்சு. கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கணும் அந்த எண்ணம் எனக்கு குறைஞ்சி போச்சு. இல்லை, வாழ்க்கைக்கு என்ன தேவை, அன்றாட தேவைக்கு மனுஷனுக்கு அன்றாட தேவை என்னவோ அது எனக்கு கிடைக்குது. அது போதுமானது எனக்கு வாழ்க்கை. அதை விட்டு அன்னையின் சேவை, அன்னையின் சேவை தான் எனக்கு எப்போவுமே எனக்கு இருந்துகிட்டு வருது. அதனால் காளி வசியை செய்ய ஆசைப்படும் நண்பர்கள் மிக கவனமாக செய்யுங்க. அந்த வீடியோ கடைசியில் நான் சொல்லியிருந்தேன், தேங்காயை வச்சு குறி சொல்வது எப்படி அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். அந்த வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். நான் அதுக்கான மூலிகையெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது, அதுக்கு தயாராக வேண்டியது இருக்குது. அதனால தான் என்னால் அந்த வீடியோ உடனே போட முடியல. கூடிய சீக்கிரமே அந்த வீடியோ போய் எடுத்து அந்த மூலிகையெல்லாம் போய் எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு அதுக்கு உருவு கொடுக்கணும். உருவு கொடுத்துட்டு தேங்காய் உங்கள் முன்னாடி வச்சிங்கன்னா அது நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லும். யாராவது எனக்கு செய்வினை வச்சுக்கிறாங்களா கேட்டிங்கன்னா ஆமாம் இல்லைன்னு சொல்லும். இல்லை நான் ஏதோ வீட்டு எனக்கு நேரங்காலம் சரியில்லையா, அதனால் எனக்கு இந்த பிரச்சனைலாம் வருதா, இல்லை எதிரிகள் யாராவது எனக்கு தீவினை செய்கிறாங்களா, அதுக்கு பதில் சொல்லும். பொருள் தொலைஞ்சு போச்சா, எந்த திசையிலன்னு காட்டி கொடுக்கும். அற்புதமான ஒரு முறை அது தேங்காய் குறி சொல்கிறதுன்னு. எல்லாரும் அந்த வீடியோ போய் கண்டிப்பாக பாருங்கள். நான் போடுற அனைத்து வீடியோவுமே மிக முக்கியமானது. எல்லாமே அனுபவத்திலிருந்து எடுத்து போடுற விஷயந்தான். எதுவுமே கற்பனை கிடையாது. எல்லாம் என் வாழ்க்கையில் நடந்த உண்மையை தான் நான் வீடியோவாக போட போகிறேன். இதுக்கப்புறம் அந்த வீடியோவை பாருங்கள். மறக்காமல் என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. கண்டிப்பாக எல்லோரும் எனக்கு ஆதரவு தருவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.